டாக்டர் டாக்டர் உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? வாழ்க்கையே ஒரு ப்ராப்ளமா இருக்கு டாக்டர். புரியலையே. ஆமா, நீங்க ஏன் வந்ததுல இருந்து மண்டையில கை வச்சுட்டு பேசுறீங்க? என்னப்பா இது, மண்டை மேல இப்படி ஒரு கொண்டை முளைச்சிருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க டாக்டர்? சரி, அப்ப கேட்கல விடு. டாக்டர், நானே ஏற்கனவே வலி வேதனையோட வந்திருக்கேன். நீங்க வேற என்னை கடிக்காதீங்க டாக்டர். சரிப்பா தம்பி, சொல்லு சொல்லு. அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது கடிச்சு போடுவேனா, அதுல பேஷன்ஸ் தன்னை மறந்து சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான். சரி, அதை விட நீ முதல்ல உன் கதைக்கு வா. எப்படிப்பா இப்படி ஆச்சு? வீக்கம் இப்படி முடிய தாண்டி வெளியே வந்திருக்கே, இது எப்படி? எங்க கொஞ்சம் குனிஞ்சு காட்டு பாப்போம். பண்ணு மாதிரில வீங்கிருக்கு. அது என்ன, ஏதோ ஒரு படத்துல வடிவேலு மண்டையில எல்லாரும் வரிசையா வந்து கொட்டிட்டு போவாங்களே, அந்த மாதிரி வீங்கிருக்கு. ஆனா அத்தனை பேர் கொட்டுனாதான் அந்த மாதிரி வீங்கும். உனக்கு எப்படிப்பா இப்படி வீங்கிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், நீங்க மருந்து மாத்திரை மட்டும் கொடுத்து சரி பண்ணுங்க டாக்டர். டாக்டர் கிட்ட எப்பயுமே உண்மையை மறைக்க கூடாதுப்பா, உண்மையை சொல்லு எதுனாலும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். சொல்றதுக்கு இப்படி தயங்குறானே, பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கியிருப்பானோ, அதுதான் சொல்ல தயங்குறான். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமாப்பா? சொல்லுங்க டாக்டர். பொண்டாட்டி எதுவும் அடிச்சிருச்சா வீட்டுல, அதனாலதான் இந்த தயக்கமா? ஆமா டாக்டர், நான் இதை யார்கிட்ட போய் எப்படி சொல்லுவேன்? இங்க பாரு தம்பி, இதுலலாம் நீ தயக்கப்பட தேவையே இல்லை. உலகத்துல இருக்கிற இயல்பை தானே நீ சொல்ற. புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறதெல்லாம் சகஜமாப்பா. என்ன இந்த டாக்டர் இப்படி பேசுறாரு? உனக்கும் தோணி இருக்கலாம், என்ன இந்த டாக்டர் இவ்வளவு சர்வ சாதாரணமா பேசுறாருன்னு. நீயாவது மண்டையில கொட்டு வாங்கினப்பா, ஏன் மண்டைய பாரு. என் பொண்டாட்டிக்கு கோவம் வந்துச்சுன்னா அதுல இருக்கிற முடிய பிடிச்சு பிடிச்சு ஆஞ்சு விட்டுருவா. அவளுக்கு பயந்துதான் நானே மொட்டை போட்டுட்டு இருக்கேன். முடி இருந்தா தானே ஆஞ்சு வைப்பா, முடியா இல்லனா என்ன பண்ணுவா? ஏப்பா தம்பி சிரிக்கிற? இல்ல சார், நம்ம எல்லாரும் ஒரே இனம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சிரிச்சிட்டேன் சார். சரிப்பா, அதெல்லாம் விடு, உன் கதையை சொல்லு. எப்படி போவோம் மண்டை வீங்குச்சு? அது வந்து சார், உப்புமா வச்சாங்க வீட்டுல. வெறும் உப்புமா சாப்பிட்டதுக்கா மண்டை இப்படி வீங்குச்சு? இல்ல டாக்டர், அந்த உப்புமாவை வேண்டான்னு சொன்னதுனாலதான் என் மண்டை இப்படி வீங்கிருச்சு. ஒரே காமெடி தான் போ உன்னோட. ஒரு ஆயின்மெண்ட் எழுதி கொடுக்குறேன், அதை நீ தொடர்ந்து போடு. போட்டா எவ்வளவு நாள்ல குணமாகும் டாக்டர்? சின்ன கோப்பலம்னாதான் 2 to 3 நாள் ஆகும். இதுவே பண்ணு மாதிரி வீங்கிருக்கேன், எப்படி 1 to 1.5 மாசம் ஆகும். அவ்வளவு நாளா? இன்னைக்கு எனக்கு பெரிய கிஃப்டா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கா. வந்துட்டாலான்னு தெரியலையே. ஐயோ, வந்துட்டா. ஓகேன்னு சொல்லுவாளா இல்ல வேண்டான்னு சொல்லுவாளா, ஒண்ணுமே தெரியலையே கடவுளே. ஐயோ, உள்ளதான் வர்றா. ஏன் இப்படி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன்னு கேட்டு சண்டை போடுவாளோ கடவுளே. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. சார். ஹாய் சிந்து, உள்ள வாங்க. சார், எனக்கு நியூ ப்ராஜெக்ட்காக அசைன் பண்ண சொல்லி அர்ஜுன் சார் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் சார். ப்ராஜெக்டா? ஆமாம் சார், நியூ ப்ராஜெக்ட். அதெல்லாம் நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. சிந்து, ஏன் வந்ததுல இருந்து அந்த பக்கமா பார்த்து பேசுற? என்ன பார்த்து பேசு. சொல்லுங்க சார். சொல்லுங்க சாரா? இல்ல ஒன்னும் இல்ல சிந்து, நீங்க போலாம். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. இருந்திருந்தா அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து பேசிருக்கோம்ல. இந்த பிரேம் வேற பாவம், ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் நம்ம பேசிட்டு வந்துடலாம். சார். இல்ல, பிரேம். பிரேமா? நம்மளுக்கானா? சொல்லுங்க சிந்து. பிரேம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க சிந்து, இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பர்சனலானா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா. சொல்லு சிந்து. பிரேம், ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னை பார்க்குற மாதிரி நான் உங்களை பார்க்கல. நீங்கள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் போய் நான் அன்றைக்கி பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது தான். அதில் ரெக்கார்டிங் கூட இருந்துச்சு, நான் ஃபுல்லாக கேட்டேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரியான யோசனை எல்லாம் இல்லை. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டோட காலேஜில் நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டேன். திடீர்னு பார்த்தா அவர் தான் எங்கள் அண்ணியோட தம்பின்னு எனக்கு தெரிய வந்தது. என்ன சொல்ற சிந்து? ஆமாம் பிரேம், அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, அவர் தான் நம்ம அர்ஜுன் சார். இன்ஃபேக்ட் உங்ககிட்ட பேசுகிற அளவு கூட நான் அர்ஜுன் சார் கிட்ட பேசினது கிடையாது. என்னன்னா என்ன, அவ்வளோதான். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் இப்போவே சொல்கிறேன். ஐயோ கடவுளே, அர்ஜுன் மனசுலயும் இப்படி ஒரு ஆசை இருக்கான்னு தெரியலையே. என் நண்பன் லவ் பண்ற பொண்ணைய நானும் லவ் பண்ணிருக்கேன். கடவுளே, என்ன மன்னிச்சிரு. பிரேம். பிரேம். சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன் பிரேம். எதே, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் உம்மன் இருக்கிய? என் மனசை புரிஞ்சுக்கிட்டது நீ ஒருத்தி தான் மருமவளே. சின்னதாக என் முகம் வாடி இருந்தால் கூட நீ தான் கண்டுபிடிக்கிற பார்த்தியா? அது சரித்தே, ஏன் நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமவளே, குத்துக்கல்ல மாதிரி நல்லா தான் இருக்கேன். நான் ஒன்று பெற்று போட்டு வச்சுருக்கேனே, பொம்பளை பிள்ளைன்னு. காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கமான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது மருமவளே. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நானும் அவரும் இருப்போன்னு சொல்லு.
கொஞ்ச நாள் தான் எல்லாமே. அதுக்குள்ளே பிள்ளைங்களை கரை சேர்க்கணும்னு பெற்றவங்க நாங்கள் நினைக்க மாட்டோமா? அதை சொன்னால் இவ புரிஞ்சுக்கவே மாட்டா மருமவளே. ஏன் அத்தை இப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க 100 வருஷம். அப்படி இல்லைம்மா, காலகாலத்தில் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணணும். நான் 100 வருஷம் இருப்பேன்றதுக்காக இவ கல்யாணம் பண்ணாமல் அப்படியே இருப்பாளா? இவ ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை மருமகளே. ஒருவேளை ஃபாரினில் யாரையும் விரும்புகிறாளா? அப்படி இல்லைன்னா இங்கே வந்து யாரையும் பார்த்து பிடிச்சி போச்சா? அதனால தான் மனசில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்ட முடியாதுன்னு இருக்காளா? ஒன்றுமே தெரியல மருமகளே. ஐயோ, அத்தைக்கு சந்தேகம் வந்துருச்சு. நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடுவோமா? சொல்லலைன்னா அத்தை பின்னால் தப்பாக நினச்சிப்பாங்களோ? நீ தான் மருமவளே எனக்கு இதில் உதவி பண்ணணும். அவகிட்ட எப்படியாவது பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் மருமவளே. சரி அத்தை, நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அத்தை, நீங்கள் வருத்தப்படாதீங்க. டே மச்சி, பிரேம் என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை அர்ஜுன், ஒன்றும் இல்லை. ஏதோ மனசில் நினச்சிருக்கில்ல, சொல்லு. ரொம்ப சீன் போடாத, சொல்லு. அர்ஜுன், நான் உன்னை கேட்டால் கோச்சுக்க மாட்டியே. அது நீ கேட்குறத பொறுத்து தான் இருக்கு. இல்லை அர்ஜுன், நம்ம கம்பெனியில் புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, சிந்து. ஆமாம். அவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமாடா, என் மாமாவோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு. எனக்கே முன்னாடியெல்லாம் தெரியாது. இப்போதான் அந்த பொண்ணு ஃபாரின்லேருந்து வந்திருக்கும் போல. அன்னைக்கு தான் யதார்த்தமாக வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன். ஏன், என்னாச்சுடா? இல்லை அர்ஜுன், அந்த பொண்ணு மேலே உனக்கு ஏதாவது தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கா? இதையே இவன் கேட்குறான்னு தெரியலையே. அபிப்பிராயமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஒரு 2 நாள் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அதுவும் ஆஃபீஸில் தான். வேற மற்றபடி எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்டா, என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படிலாம் கேட்குற? இல்லைடா, சும்மா தான் கேட்டேன். நீ சும்மாலாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்குன்னு சொல்லு, என்ன காரணம்? இல்லைடா, அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? ஏதோ ஒரு க்ரஷ் ஃபீலிங்னு வச்சுக்கோயேன். உங்ககிட்ட பேசணும் பழகணும் அப்படின்லாம் இருந்துச்சான். திடீர்னு பார்த்தா நீ அவங்க வீட்டில் இருந்தியா. அன்னைக்கு தான் தெரியுமா நீங்கள் 2 பேர் ரிலேஷன்னு. அப்படியா? அதனால தான் உனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கான்னு கேட்டேன். சே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா. சரி, நான் கிளம்புறேன். ஏசப்பா, ரொம்ப நன்றி. நல்ல வேலை என் நண்பன் அந்த பொண்ணை லவ் பண்ணல. இனிமேல் நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கலாம்ல. சிந்து, உன் மனசுக்குள்ளே இப்படி ஒரு ஆசையா? நான் அப்போவே நினச்சேன். நீ என்னை பார்க்குற விதம், என்கிட்ட பேசுகிற தோரணை எல்லாமே புதுசாக இருந்தது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, பிரேம்கிட்ட உன் மேலே ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் இல்லைன்னு சொன்னது பொய் தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீயா வந்து என்கிட்ட பேசுகிற வரை நான் கண்டிப்பாக உன்கிட்ட வந்து பேச மாட்டேன். இதை பற்றி தெரிஞ்ச மாதிரியே உன்கிட்ட நான் காமிச்சிக்க மாட்டேன். என்ன சிந்து, என்ன சாப்பிட்ற? ஒன் கேப்பச்சினோ. சரி, வேற நான் அப்புறம் சொல்கிறேன். அட தின்னி பண்டாரம், நான் சாப்பிட என்ன வேணும்னு கேட்கல, வேற என்னன்னு கேட்டேன். உன்னை பற்றி ஏதாவது சொல்லு. என்னை பற்றி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்படி ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் என்னை வெளியே கூப்பிட்டியா? அப்படி இல்லை பிரேம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால தான். ஓகே, டேக் யூ ஒன் டைம். மடி மீது தூங்க சொல்கிறாய், தோள் மீது சாய்ந்து கொள்கிறாய், நெருங்கி வந்தால் நண்பன் என்கிறாய். ஓகே பிரேம், வீட்டுக்கு போகலாமா? போலாம். Had a wonderful day with you பிரேம். Me too. Thanks a lot. நம்ம நாத்துக்கு கல்யாணம் நடக்குமா? அப்படி நடந்தா யார் கூட நடக்கும்? அர்ஜுனா, பிரேமா? சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க.